கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10,000 ரூபாயை இழந்த விவசாயி ஒருவர் அதை மீட்கும் நடவடிக்கையில் 1,00,000 ரூபாய் இழந்த பரிதாப சம்பவம் நடந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே முதுகானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திம்மராயப்பா இவர் தனது நண்பரிடம் வாங்கிய கடன் 10,000 ரூபாயை அவருக்கு அனுப்புவதற்கு பதிலாக சீனிவாஸ் என்பவரின் எண்ணிற்கு தவறுதலாக அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து சீனிவாசை திம்மராயப்பா தொடர்பு கொண்ட நிலையில் அவர் சரியாக பதிலளிக்காமல் இணைப்பை துண்டித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் ஒருவரிடம் தெரிவித்த திம்மராயப்பா அவர் கூறியபடி 1930 என்ற கஸ்டமர் கேர் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். அப்போது எதிர்முனையில் பேசிய நபர் திம்மராயப்பாவிடம் ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி விவரங்களை கேட்டதோடு தாம் கூறும் ஜிபே எண்ணிற்கு ₹1 அனுப்பி வைத்தால் 24 மணி நேரத்தில் 10,000 ரூபாய் திரும்ப வங்கிக் கணக்கிற்கு வந்துவிடும் என கூறியிருக்கிறார். தொடர்ந்து அவரது வங்கிக் கணக்கிற்கு ₹1 திம்மராயப்பா அனுப்பி வைத்துள்ளார். அடுத்த நாள் திம்மராயப்பாவை தொடர்பு கொண்ட அந்த நபர் இன்னும் பணம் தங்களது வங்கிக் கணக்கிற்கு திரும்ப வர வேண்டும் என்றால் ரஞ்சித் என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு ₹1,00,000 அனுப்பி வைக்கும்படி தெரிவித்துள்ளார். இதை நம்ப மறுத்த திம்மராயப்பாவிடம் தான் போலீஸ் என கூறியதோடு தனது ஐடி கார்டு உள்ளிட்ட விவரங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துள்ளார். இதை நம்பி திம்மராயப்பா ரஞ்சித் என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு ₹1,00,000 அனுப்பி வைத்துள்ளார். தொடர்ந்து தனது வங்கிக் கணக்கிற்கு பணம் திரும்ப வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த திம்மராயப்பா மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு சென்று சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். திம்மராயப்பா கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.